இதயத்துல்லா சார், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. நீண்ட கால கனவு நிறைவேறியிருப்பதாக பார்க்குறீங்களா? நிச்சயமா ஒரு நல்ல துவக்கம். 1967க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இடம்பெறக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தது. வழக்கம் போல காங்கிரஸ் கட்சி அதை பயன்படுத்த தவறியது என்பதுதான் உண்மை. 1971 மன்னர் மானியம் ஒழிப்பு, அதே போன்று வங்கிகள் தேசியமயமாக்கல், இது இந்தியா முழுக்கும் ஒரு மிகப்பெரிய எதிரொலித்தது. அதை அன்றைய தலைவர் கலைஞர் உணர்ந்தார். ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே தனது ஆட்சியை முன்னே கொண்டு வந்து ஒரு வருடம் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இந்திரா காங்கிரஸோட கூட்டணியில் இணைந்ததன் காரணமாக அன்றைய நிலையில் இந்திரா காங்கிரஸை பொறுத்தவரை எங்களுக்கு அகில இந்திய அளவில் அவங்களுக்கு பிரச்சனை, அகில இந்திய அளவில் எங்களுக்கு கிடைச்சா போதுன்னு பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றுக்கொண்டார்கள். அன்று நினைத்திருந்தால் ஒரு கூட்டணி மந்திரி சபை உருவாக்கியிருக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு 89 அதில் இதே சிறுபான்மையாக இல்லாமல் ஓரளவுக்கு கலைஞர் வெற்றி பெற்றார். 4 முனை போட்டி. உங்களுக்கு 96 உங்களுக்கு நன்றாக தெரியும். அன்றைக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் காங்கிரஸோடு இணைந்து தனியாக நிற்பதாக ஒரு நிலை வந்தது. காங்கிரஸ் தலைவர் நரசிம்மராவுடைய தவறான ஒரு முடிவின் காரணமாக அந்த நிலை மாறி திமுகவுடன் கூட்டணி வைத்த சூழல் ஏற்பட்டது. அன்றும் கூட ஒரு கூட்டணி அரசை தந்திருக்கலாம், வாய்ப்பு இருந்தது. ஆனால் நாங்கள் 40 இடங்களில் 38 இடங்களில் வெற்றி பெற்றோம். அதை 20 இடங்களில் பார்லிமெண்ட்டில் வெற்றி பெற்றோம். ஆமாம், இருந்தாலும் கூட அன்று நினைத்திருந்தால் பெற்றிருக்க முடியும், இந்த மாதிரி கோரி பெற்றிருக்க முடியும். ஆனால் முடிவெடுக்கிறது அன்றைய கலைஞர் அவர்கள் கையில் தான் இருந்துச்சு. ரைட். அதே மாதிரி 2001 கூட ஒரு வாய்ப்பு இருந்தது, தவற விட்டோம். அதாவது முயற்சி எடுத்திருந்தால் அகில இந்திய தலைமை அவர்கள் முயன்றிருந்தால் முடிஞ்சிருக்கும். அதை விட அருமையான வாய்ப்பு 2006 உங்களுக்கு ரொம்ப அந்த எளிதான வாய்ப்பு. அன்றும் கூட நாங்கள் நாங்களே எங்களை தோற்கடித்து கொண்டோம், அப்படிதான் சொல்ல முடியும். அந்த வாய்ப்பையும் நாங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் கலைஞர் அவர்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளட்டும், ஆட்சியை பிடிக்கட்டும் சொன்னாங்க. அன்னைக்கு எங்களுக்கு சோடங்கர் அவர்கள் மாதிரி ஒரு செயலாளரோ அந்த தமிழக பொறுப்பாளரோ இல்லாமல் போயிட்டார். அதில் உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது, நான் அதை பேச முடியாது. ரைட். இப்படி பல்வேறு சூழ்நிலைகளில் 2016 எந்த கட்சியுமே கூட்டணி இல்லை. எந்த கட்சிகள் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸை தவிர மக்கள் நல கூட்டணி போன நேரத்தில் வெறும் 0.6% நாங்கள் எடுத்திருந்தோம் சொன்னால் அன்றைக்கு எப்படி இருந்தாலும் நாங்கள் ஆட்சியில் இருந்திருப்போம், கூட்டணி ஆட்சி நடந்திருக்கும், ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. இப்படி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பல வாய்ப்பு, கூட்டணி இல்லாத ஒரு ஆட்சியை அவர்கள் செய்தார்கள். அதன் விளைவு தான் ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டுக்கு பிறகு ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள், அப்படிதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு காரணம் ஒரு கூட்டணி ஆட்சியில் உள்ள ஒரு மகிமையை நம்ம புரிந்துக்கிறணும். கூட்டணி ஆட்சியில் இழந்தாலும் மீண்டும் அந்த கூட்டணி திரும்பி வரும், இல்லைன்னா 2வது முறையும் கூட்டணி வரும். கேரளாவில் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பார்த்துருப்பீங்க. பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி. இப்போ நம்முடைய பிரதமர் மோடி என்ன செய்தார், அவர் அதிக பெரும்பான்மை பெற்ற 2 நேரங்களிலுமே தங்களுடைய கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் பேர் கொடுத்தாரு. முதல் அமைச்சர் 2014 வரும்போது கொடுத்தாரு, அங்கேயும் கொடுத்தாரு, அடுத்ததையும் கொடுத்தாரு, இன்றைக்கு மைனாரிட்டி வேற வழியில் கொடுக்குறாரு, அது வேற விஷயம். இவையெல்லாம் நீங்கள் வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது இவை விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டுப்போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. முடிந்தது முடிந்து போச்சு, இது ஒரு புதிய அத்தியாயம். நீங்கள் சந்தேகப்பட்டீங்க அடுத்து வரக்கூடிய ஆட்சிகள்லாம் என்ன நிலைமைன்னு கவலையே பட வேணாம். கூட்டணி ஆட்சி இருந்தால் கூடுதலாக பல்வேறு வகையில் உள்ள மக்கள் இன்னைக்கு 7 பேருக்கு இன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கும்? அந்த 7 வகை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, பலரும் கூட அடுத்த தேர்தலிலே தாவேக்காவை ஆதரிப்பார்கள். இன்றைக்கு 4 பேர் இதுவரையும் மைனாரிட்டிகள் இருக்காங்க, 5 அல்லது 6 பேர் வந்துடுவாங்க வெகு விரைவில். நீங்கள் எப்படி பார்த்தாலும் சிறுபான்மை மக்களில் ஒரு 2 அமைச்சர் முஸ்லீம்கள் கிடைக்காங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்காங்க. முதல்வரே கிறிஸ்தவர் வச்சுக்குவோம், ஆனால் மதம் தாண்டியவர். அதனால தான் இன்றைக்கி அவர் இந்த தேர்தலுக்கு முன்னையே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு புதிய கோஷத்தை எழுதினார். இது 1952 மூதறிஞர் ராஜாஜி என்ன செஞ்சார்னா, அப்போ காங்கிரஸ் இதே இன்று விஜய்க்கு அவர்களுக்கு மாண்புமிகு விஜய் அவர்கள் இருந்த மாதிரி தான் அன்றைக்கி பிரச்சனை. அதனாலே
ஓய்வில் இருந்த ராஜாஜி அவர்களை காங்கிரஸ் அழைத்து அவருக்கு முதல்வர் பதவி கொடுத்துச்சு. 2-3 கட்சிகளை அன்னைக்கு கூட லிட்டரலா நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா மீண்டும் அவங்க காங்கிரஸோட ஐக்கியம் ஆயிடுறாங்க. அதுதான் ஆனாலும் கூட அதை பார்க்கணும். ஆனா இன்னைக்கு அவர் ஸ்டேட்டஸ் வந்து அப்படி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அது நாளைக்கு இங்கே நடக்கலாம், அது வேற விஷயம், பார்ப்போம். எது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஆமா, காலம் பதில் சொல்லும்போது காரியம் யார் இணைவார்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் அப்படி சொல்ல, காலங்கள் நடக்கும்போது காரியங்கள் நடக்கும், காரியங்கள் நடந்தால் காரணம் விளங்கும். இதுதான் கண்ணதாசன் பாடல். அதனால் இது எல்லாமே படிப்படியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எது எவ்வாறாக இருந்தாலும் கூட ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். கூட்டணி என்பது நல்லது. அதாவது நபிகள் நாயகம் சொல்வார், கூட்டில் தான் இறைவனுடைய கை இருக்கு. எதுல்லாஹி அல் ஜமான் சொல்வார், கூட்டில் தான் இறைவனின் கையினா என்ன, மக்களுக்கு கை இருக்குன்னு அர்த்தம். அதனால் கூட்டணி ஆட்சி என்பது பல நேரங்களில் தவறுகளை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள், இடதுசாரிகள் என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம் லீக்கும் விசிகாவும் ஆட்சியில் இருக்க வேண்டும்னு அவங்க விரும்புகிறாங்க. 2 நாள் சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் திரு சண்முகம் சொல்லியிருக்காரு, நாங்கள் வரல, அவங்கெல்லாம் இருக்கணும்னா அவர் நல்ல எண்ணத்தில் சொல்கிறாரு. அப்போ இந்த கூட்டணி ஆட்சி இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை அதிகமாக இருக்கும். யோசனை கிடைக்கும். கரெக்ட். என்னன்னா நீங்க ஒரு யோசனை சொல்லுவீங்க, அவங்க ஒரு யோசனை சொல்லுவாங்க, இவங்க ஒரு யோசனை சொல்லுவாங்க, எல்லாரும் சேர்ந்து அவியலா இருந்தா எப்படி அது வந்து சாப்பிடுறது? யோசனையில முடிவெடுக்கிறது ஒருத்தர் இருப்பார். அந்த முடிவை கேட்பாங்க. யாரோட முடிவை கேட்பார்? ஒரு நிமிஷம், முதல்வர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பதவி கொடுப்பவர். யாருடைய முடிவை கேட்பார்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான்? மாதிரி ஒருத்தருக்காக கொடுத்தான். மறுபடியும் அங்க என்ன செய்வார்னா, ஒரு முதல்வர் சொல்லும் போது அதை எடுத்து சொல்லும் போது கேட்பாங்க. அதனால எந்த கவலையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப அட்லீஸ்ட் கேட்கிற காது உள்ளவங்களாவது முதலமைச்சர் இருப்பாங்க இல்லையா, கேட்கும் காது உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா. இப்போ வந்து நானே இந்த கேள்வி வருது அப்படின்னா, ஐயுஎம்எல் ஒரு காதர் மொய்தீன் ஒரு பிரஸ் மீட் பண்ணும்போது கேள்வி, சார் நீங்க வந்து சொல்றீங்க நாளைக்கு இப்போ நீங்கள் திமுக ஏதோ போராட்டம் பண்ணுது அப்படின்னா நீங்கள் என்ன சார் ஸ்டாண்ட் எடுப்பீங்க அப்படின்னு. நாங்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் நிற்க முடியும், வேற என்ன செய்ய முடியும்னு ஒரு சூழ்நிலையை சொல்கிறார். இப்போ அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்த நிலை வேறு. நீங்கள் கூட்டணிக்குள்ள வரீங்கன்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, நீங்கள் திமுகவிலிருந்து விலகி வருகிறீர்கள் தான் என்பதுதான் பொருள். நாம சொல்லலாம் அது அந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கான்னு சொன்னாலும் கூட முழுவதுமாக சட்டமன்றத்தை பொறுத்தவரை விலகி வருவதாகத்தான் பொருள் எடுத்துக்கொள்ளும். நீங்களும் யாரும் கவலைப்பட வேண்டிய வேலையே கிடையாது. 2 மதசார்பற்ற கூட்டணி இன்னைக்கு உருவாகிருக்கு. ஒன்று ஏற்கனவே இருந்த மதசார்பு கூட்டணி, இதுவும் அதுதான். ஏன்னா 47 கேள்வி அது இல்லை சொல்ல வரேன். உங்களுக்கு பதிலுக்கு ஒரு 300 கொடுக்குறேன், அப்பதான் 800 கொடுக்க முடியும். அது இன்னொரையாக இருக்கு. அதனால 2 கூட்டணி இருக்கு. நாளைக்கு மதசார்பற்ற விஷயத்துல தான் எல்லாம் ஒன்று சேருவாங்க. திமுக என்ன சொல்லுதோ அதுதான் சொல்ல போறாரு. இன்னைக்கு திமுக தலைவர் என்ன சொல்றாரு, மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, ஒன்றும் சொல்லலை. இவங்களை வந்து போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற நல்லதான், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, எங்கள் திட்டங்கள் தொடருதுன்னு சந்தோஷப்படுறாரு. மகளிர் உரிமை தொகை 100 யூனிட் ஆக்கணும், 200 யூனிட். இதயத்துல்லா சாருக்கு நான் புரிய வைக்க வேண்டியதில்லை. நீங்க நீண்ட நெடிய காலமாக இந்த அரசியலை பார்த்து கொண்டு வருபவர், பலரோடையும் பயணப்பட்டிருக்கேன். நான் கேட்க கேள்வி அதில் இன்று இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் நான் கேட்குறேன். இப்போ ஐயுஎம்எல்லும் விசிகாவும் அல்லது இடதுசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரச்சனை என்று வந்தால் நாங்கள் ஐடியாலஜிக்கலி நாங்க வந்து திமுக கூட தான் டிராவல் பண்றோம்னு சொல்றாங்க. அந்த கேள்வி வருகின்ற போது எங்க நிப்பாங்க சார், அதைத்தான் நான் விளக்கமா சொல்றேன். அந்த மாதிரி பிரச்சனையே வராது சார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன எடுக்கிறாரோ இன்னாள் முதல்வர் எடுப்பாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க சார். அது பிஎம்சி திட்டமா இருக்கட்டும், அது வந்து மொழிக் கொள்கையா இருக்கட்டும், அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் நான். நீங்க அதனால ஓரளவுக்கு 2ம் பேலன்ஸாக தான் போகும். ஏதாவது முன்பின் இருந்தால் அதை சரி பண்ணிக்குவாங்க. அந்த கவலை இன்னைக்கு வேணாம். நாளை நடப்பது நாளை, இன்றைக்கு உள்ளது இன்றைக்கு. இன்னைக்கு தெளிவாக சொன்னார் பேராசிரியர் காதர் மொய்தீன். என்ன சொன்னார், எங்களுடைய பிஏசி இருக்குது, பிஎஸ்சின்னா பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி, அவங்க தான் முடிவு பண்ணாங்க, நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெறணும்னு சொன்னாங்க. அதை நாங்கள் வந்து இங்கே கேட்டோம், எங்களுடைய முன்னாள் கூட்டணி தலைவர்கிட்ட கேட்டோம், அவங்க சரிட்டாங்க. அதனால் நீங்கள் பேச்சுவார்த்தையில் எல்லாமே சரி செய்ய முடியும். அவர் தெளிவாக சொன்னார். இப்போ தெரியுமா, காங்கிரஸ் 1967 பிறகு அமைச்சரவையில் இல்லை, 59 ஆண்டுகள். ஐயுஎம்எல் உங்களுக்கு தெரியுமா, எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தில் இருந்து எப்ப சுதந்திரத்துக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியும் ஐயுஎம்எல்லும் எதிர்கட்சி, காகிதம் இல்லத்து அமைச்சராக முடியவில்லை,
அப்துல் சமத் அவர்கள் நிறைய அப்துல் லத்தீப் எதுக்கு சொல்ல வரேன்னா அதிமுக திமுக கூட்டணியில் 2 பேருமே இருந்தாங்க, 2 பேருமே அமைச்சராக முடியல. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைச்சிருச்சு, எப்படி சார் உங்க கட்சிக்காரங்க விடுவாங்க? பிரச்சனை அது இல்ல சார், அவர்கள் வரட்டும், அவர்கள் வந்து அது தாவேக்கா முடிவு செய்ய வேண்டிய இடம். அதுல அந்த இடத்துல நான் விவாதிக்க வரேன். நான் என்ன கேட்கிறேன், 2 ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்களே, அங்க வந்து சிக்கல் என்னங்கறதா என்னுடைய கேள்வி. நீங்க சிக்கல் இல்லைன்னு தவிர்க்கலாம், ஆனா இருக்க உண்மை யதார்த்தத்தை நம்ம பேசணும். 2 ஸ்டாண்ட், பல பேர் பல ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துறாங்க சார். அதுதான் சார் அண்டர்ஸ்டாண்ட் இருந்தா எல்லாமே சரியா வரும் சார். ஒரு பேசி தீர்க்க முடியும். இந்த பிரச்சனை நான் இப்படி போய்க்கிறேன், அந்த பிரச்சனை நீங்க இப்படி செஞ்சுக்கங்க, நாம 2 பேருமே ஒரே வழிதான் போராட்டோம். இங்க பாருங்க, கொள்கை, அதனாலதான் கொள்கை கூட்டணின்னு சொன்னாங்க. ஏன் திமுக கொள்கை கூட்டணியா இருந்தாங்க? கொள்கை ஒண்ணு. இப்ப 2 மதசார்பற்ற கூட்டணி, அதனாலதான் பாஜக ஒன்னோட நிக்குது. பாஜக ஒன்னோட நிக்கிறதுக்கு காரணமே 2 மதசார்பற்ற கூட்டணி வந்தனால அது பலகீனமாயிருச்சு. இதே சொல்ல சார், என்ன ஒண்ணு இல்லை சார், கடந்த சுற்று நான் பேசும்போது சிக்கல் இருக்கு விக்கல் இருக்கிறாங்க, மக்கள் அவர் பக்கத்தில் இருக்க வரையும் எந்த சிக்கல் இல்லை, அதனால நம்ம நக்கல் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் சொல்றது, இப்போ சவால், நாங்கள் சவாலே சமாளிங்கிறதா சார் வாழ்க்கை. சவால், அந்த சவாலில் வந்து யாராவது பிரச்சனை பண்ணி நாளைக்கு ஆட்சி கலைஞ்சா இப்போ இருக்கிற கட்சிகளுக்கு திவால் ஆகும். இதுதான் சவாலுடைய நன்மை. அதெல்லாம் அவருக்கு தெரியும், அவரை பார்த்துக்குவார். பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு இந்த அரசாங்கம் எடுத்ததுன்னு பாருங்க, எங்கெல்லாம் பள்ளிகள் எந்த மாவட்டத்தில் வந்து குறைந்த மதிப்பெண் எடுத்தார்களோ அந்த மாவட்டங்களுக்கு நாங்கள் கூடுதல் கவனம் செய்வோம்னு சொல்லி கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் செய்தார். மருத்துவ அமைச்சர் மாண்புமிகு அருண்ராஜ் என்ன செஞ்சிருக்காரு, உங்களுக்கு அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் அரசு மருத்துவமனையில் தான் நாங்கள் வைத்தியம் பார்ப்போம்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததான் அப்பா உணவகத்தை சரி செய்வோம்பாங்க, அதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து திமுக செஞ்ச இதை வந்து தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரக்கூடிய கோடீஸ்வரர்கள் வர்றாங்க, லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு சீட்டு போடுங்கிறாங்க, மருத்துவமனையில் போய் ஆய்வு செய்கிறாங்க. அப்போ ஒரு புதியமான ஒரு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அவர் குமார் சார் என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுகவை தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நான் முதல் சுற்றுல என்ன பேசலேன், ஒரு மதசார்பற்ற கூட்டணி என்பது இப்ப 2 மதசார்பற்ற கூட்டணிங்கிறத உண்மைப்படுத்தினார். அரைச்சமாவை அரைக்கிறது இந்த இந்துத்துவ சக்திகள், அதுதான் ஒட்டுமொத்தமாக மதசார். இன்னைக்கு என்ன இந்தியா முழுக்கும், பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு சூழ்நிலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. IUML எந்த மதசார்பற்ற பேரே முஸ்லீம் அவர்கள் பயணித்து ப்ளீஸ், நான் ஏன் குறுக்க பேசலைன்னா உங்கள் உண்மை வேலை மக்களுக்கு வெளிச்சம் தெரியுங்க தான் நான் உங்களுக்கு குறுக்க பேசலை. உங்களை நான் பேசும்போது ஏன் குறுக்கிடுறீங்க? அதாவது இதுதான் உண்மை. எது உண்மை? IUML வந்து அது மதரசப்பட்ட கூட்டியில் தான் அவங்க இருப்பாங்க, இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. எந்த காலத்திலையும் பிஜேபியில் இருக்க மாட்டாங்க. அப்போ அவர்கள் உள்பட இன்னைக்கு அவர் தெளிவாக சொல்லிட்டார் நம்ம சகோதரர் குமார், ஒரே மாதிரி திமுக பாஸ். அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், திமுக கூட்டணிக்கும் நம்முடைய முதல்வர் விஜய்க்கு கூட்டணிக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா யாரை எதிர்த்து களம் யாரை எதிர்க்க வேண்டியதில்லை சார், மக்கள் பணி செஞ்சா போதும். அதை தான் இவ்வளவு நேரம் சொல்றேன். மக்கள் பணியை, இது ஏன் கேள்வி இல்லை, பொது வெளியில் இருக்கக்கூடிய, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நாள்தோறும் நீங்க வந்து பாருங்க, நாள்தோறும் மக்கள் பணி வேலையை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. அது அமைச்சரவை சிக்கலும் தீர்ந்து போச்சு, அதிகாரிகளை போடுவதையும் சிக்கல் தீர்ந்துருச்சு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் தொடர்ந்து இதே மாதிரி மக்கள் விஷயத்தை நாள்தோறும் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயம் இவர்கள் வெற்றி பெறுவார்கள், இந்த சந்தேகம் இல்லை. அப்படியே சவால் வந்தாலும் அவர்கள் சமாளிப்பார்கள். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத விட இன்னைக்கு என்ன செய்யறாங்கிறதா சார் முக்கியம். 100% எங்க சிக்கல் வருவதாக கேள்வி வருது அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் நீங்க வந்து சொல்லிட்டீங்க, நாங்க அமைச்சரவையில் பங்கேற்போம், நாங்க 2000 உள்ளாட்சி தேர்தல் தொடர்வோம், 2029 தொடர்வோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ மற்ற கட்சிகள் அந்த அடிப்படையில் வரல, நிபந்தனையை வைத்திருக்கிறார்கள். அந்த நிபந்தனை அடிப்படையில் ஏதேனும் ஒரு சூழல் வருகின்ற போது ஒரு கட்சி விலக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 நாளைக்கு முன்னே இதே அரங்கத்தில் நான் பேசினேன், உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். என்ன பேசுனேன் தெரியுமா? திருமாவளவன் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்க வேண்டும், அவர் அமைச்சராகவோ அல்லது கூடுதல் பொறுப்போ வரட்டும், அவருடைய பாராளுமன்ற தொகுதி தாவேகாவுக்கு வரும், இதே மன்றத்தில் சொன்னேன். அன்னைக்கெல்லாம் என்ன நடந்துச்சு? இல்லை, 10 நாளா நடந்தது வேற. இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு? முதல்ல ஆதரவா இல்லையான்னு பேசினாங்க, ஆதரவு வந்துருச்சு. இப்ப அமைச்சர்ல இருப்பாங்களா இல்லையான்னு பேசினாங்க, அதிலும் கலந்துக்கிறோம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ப்ளீஸ் நான் முடிச்சுக்கிறேன். அதாவது இதையெல்லாம்
நாள் முடிவு செய்யும். காலங்கள் தான் சார் மாற்றங்களை உருவாக்கும். அந்த மாற்றங்கள் பூரா விஜய் அவர்களுக்கு ஏற்றமாக தான் இருக்கும். தவறான தோற்றங்களை நம்ம நம்ப வேண்டியதில்லை. இதுக்காக நம்ம சீற்றம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையை சொல்கிறேன். நாளைக்கு அது நடக்கும் இது நடக்கலாம் பார்த்துட்டு வாழ்க்கையை நடத்த முடியாது. நாளைக்கு எதுவும் நடக்கும். பேசக்கூடிய நான் இல்லாமல் போகலாம். இதைத்தான் இந்திரா காந்தி சொன்னாங்க, நான் இல்லாமல் போகலாம். அதுக்காண்டி இந்த நாடு இல்லாமல் போகாது. அதனால் ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. யாராக இருந்தாலும் நாளைய சவாலோ நாளைய சிக்கலோ பற்றி கவலை இல்லாமல் தான் நாளைக்கு அவர் ஆட்சிக்கு வருவேன்னு அவர் நினைக்கல. ஆனால் வந்திருக்காரு. அவர் நினைச்சிருக்கலாம் வந்திருப்பேன். ஆனால் ஒரு அரசு என்பது தனிநபர்களை சார்ந்த விஷயம் கிடையாது. அரசு என்பது ஒரு மக்களுக்கான இயங்கும் அமைப்பு. அது அந்த அமைப்பு வந்து இயங்கிக் கொண்டே தான் இருக்கின்றோம். அந்த அமைப்பு இயங்க வேண்டும் என்றால் இது போன்ற சவால்கள் வந்தா என்ன செய்வாங்கிறதா கேள்வி. நான் கேட்கிறேன், முதல்வரே இல்லாம ஆட்சிகள் நடந்தது இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? குடியரசுத் தலைவர் ஆட்சினா என்ன, ஆளுநர் ஆட்சினா என்ன? அங்கே முதல்வரும் கிடையாது, அமைச்சரும் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர்களும் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். இதுதான் சார் இதெல்லாம் தெரிஞ்சுதான் சார் அரசியலுக்கு வர்றாங்க. அரசியலுக்கு வந்த முதல்வர் விஜய் அவர்களுக்கு நிச்சயமா எல்லாம் தெரியும். நான் கேட்கிறேன், ஏற்கனவே முதல்வராக இருந்தாரா மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள்? ஏற்கனவே முதல்வராக இருந்தாரா காமராஜர்? ஏற்கனவே முதல்வராக இருந்தாரா எம்ஜிஆர் அவர்கள்? எம்ஜிஆர் சமாளிக்கலையா? ஆட்சியை விட்டு இறக்குனாங்க. என்ன நடந்துச்சு? பாராளுமன்றத்திலையும் தோத்தாரு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். எப்படி ஆட்சிக்கு வந்தார்? ஏன் கலைஞரை வந்து 1989 இருந்தவர் 91 கீழே இறக்கலையா? அவர் என்ன செஞ்சாரு? அடுத்த 5 ஆண்டுகளில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். இதுதான் சார் உண்மை. 2011 ஆட்சி கலைஞர், 2021 கலைஞர் உருவத்தில் முதல்வர் ஸ்டாலின் வரலையா? அதனால நாளைய நாம வந்து மக்கள் விடுவோம் சார். நாம் இன்னைக்கு இந்த ஆட்சி சிறப்பாக நடப்பதற்கு நாம் உதவியாக இருப்போம். நான் 5-6 யோசனைகளை சொல்லியிருக்கேன். என்னென்ன யோசனை? 37 வயசு வரையும் குரூப் 1 எழுத முடியாது, சமூக நீதி இருக்கக்கூடிய ஓபிசி அவர்களை 49 வரை 45 வரை இப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்கேன். 2% நீட்டி வளர்க்க மீண்டும் கொடுங்க. கடந்த 5 ஆண்டுகளில் கொடுக்கல. 5 ஆண்டுகளா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த 2.5% அரசு உதவி பெறும்படி கொடுங்க சொன்னேன். இப்படி இந்த சவால்களை அவர்கள் சந்திப்பார்கள். சொத்து வரிய 100% சொன்னதை 200 ஆக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு 25% குறைச்சு கொடுங்க. கொடுத்தா சென்னை மக்கள் முழுமையா அவங்க பின்னால் நிற்பாங்க. ஏன் திமுக பின்னணி போச்சுன்னு சொல்லி அமைச்சர் நேரிட்டு போய் சொன்னேன். ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் 1 லட்சம் வாக்கு இழந்திருக்கீங்க. என்ன காரணம்? சொத்து வரி. அது மாதிரி நல்ல விஷயங்களை முதல்வருக்கு சொல்வோம். நல்லதை செய்வார், நல்லது நடக்கட்டும். உண்மையிலேயே கோலப்பனவர்கள் அவரை பாராட்டினார்னா அவர் ரூட்ல அவர் போகணும். அவருக்கு ரூட்டுக்கு எதிராக போயிட்டு நான் பாராட்டேன் சார். ஆனா உங்களை போன்றவங்க இடையூறு பண்ணனாலதான்